Hi எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல டைல்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். வீட்டுக்கு வந்து எந்த மாதிரி டைல்ஸ் வந்து சூஸ் பண்ணலாமா? கிளாஸியா, மேட்டா, இல்ல வுடன் டைலா, இல்ல பிராண்டட் வாங்கணுமா, நான் பிராண்டட் வாங்கலாமா? எந்த மாதிரி சைஸ் வந்து கரெக்டா இருக்கும்? லிவிங் ரூம்க்கு, பெட்ரூம்க்கு எப்படி இருக்கும்? பாத்ரூம் டைலிங் எது சூஸ் பண்ணலாம்? கிச்சனுக்கு என்ன மாதிரி டைல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த வீடியோல பார்க்கலாம். So let's get into the video. First வந்து எல்லாருக்கும் இருக்க மைண்ட் செட் வந்து பிராண்டட் போலாமா, நான் பிராண்டட் போலாமா அப்படிங்கிற டவுட் தான் இருக்கும். எல்லா டைல்ஸுமே வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல இருந்து தான் வருது. ஸோ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் டைல் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு கேட்டகரி இருக்கும். நான் பிராண்டட் இல்லைன்னா வந்து குஜராத் டைல் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க பிளெயினா. பட் இது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த டைல்ஸ் மேக் பண்றதுக்கான ரா மெட்டீரியல் வந்து குஜராத்ல தான் வந்து இருக்கு. அந்த கிளே தான் வந்து ரொம்ப ப்ராப்பரா நல்ல ப்ராப்பர்ட்டியோட இருக்கு அப்படிங்கிறதுனால தான் பெரும்பாலான டைல்ஸ் வந்து குஜராத்ல தான் ரெடி பண்றாங்க. இது வந்து சிலர் வந்து குடிசை தொழிலாகவும் பண்ற டைல்ஸ் தான் வந்து நான் பிராண்டட் டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கும் நான் பிராண்டட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பிராண்டட்ல ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து இருக்கும். ஸோ இது வந்து இந்த அளவுக்கு ஒர்க் ஆகும், இந்த அளவுக்கு பெண்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் ஃபிட் பண்ணி அதுல இருந்து ப்ராப்பரான டைல்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. பட் இதே நான் பிராண்டட் அப்படின்னு போனீங்கன்னா அதுல எந்த ரெகுலேஷன்ஸும் இருக்காது. மேபி அது சரியா பேக் ஆகாம வந்திருக்கலாம், இல்ல நிறைய உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், இல்ல ஷிப்பிங்க்கு ப்ராப்ளம் நிறைய வரா மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் பிராண்டட்க்கும் பிராண்டட்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்க எது வாங்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பிராண்டட் வந்து சூஸ் பண்ண பாருங்க. லைக் ஆல் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா கஜாரியா, சொமானி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பிராண்ட்ஸ். இதே சின்ன சின்ன பிராண்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம உள்ளூர்லயே வந்து கிடைக்கிற, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், லக்ஷ்மி செராமிக் டைல்ஸ் இந்த மாதிரிலாம் அட்லீஸ்ட் ஒரு நேம் ரெப்யூட்டடா இருக்கிற மாதிரி டைல்ஸ் வந்து வாங்க பாருங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் நீங்க போய் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கவாக முடியும். பட் நான் பிராண்டட் போயிட்டீங்க அப்படின்னா வாங்கும்போது மேபி அமைதியா இருந்துட்டாலும் அதுக்கப்புறம் அது நான் பிராண்டட் சார், அதெல்லாம் வாரண்டியில கிளைம் ஆகாது, நீங்க வந்து இதை கம்ப்ளைண்டே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிராண்டடா வந்து சூஸ் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட், ஹை கிளாசி டைலா, மேட் டைலா, லிவிங் ரூம்க்கு எது நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இது ஒவ்வொருத்தரோட பர்சனல் சாய்ஸை பொறுத்து தான். சிலருக்கு வந்து இப்ப ட்ரெண்ட்ல இருக்கிறது மேட் டைல் தான். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப மேட்டா சட்டிலா போகணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மேட் டைல் சூஸ் பண்ணலாம். பட் நல்ல உங்க வீடு வந்து ரொம்ப வைப்ரண்டா பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னு எங்களை மாதிரி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஹை கிளாசி போறது தான் பெட்டர். இதுலயே வந்து நிறைய வந்து டவுட் இருக்கும். ஹை கிளாசி போனீங்கன்னா ஸ்கிராச்சஸ் விழுமா, மேட் வந்து ஸ்கிராச்சஸே விழாதே, அதுதானே பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்க தான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹை கிளாசி போனீங்க அப்படின்னா நீங்க எப்படி வந்து கார் கண்ணாடியில மெயின்டைன் பண்றீங்க, அதே மாதிரி கண்ணாடி நம்ம ஸ்பெக்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மைன்யூட் ஸ்கிராச்சஸ் எப்படி விழுமோ அந்த மாதிரி ஹை கிளாசிலயும் வந்து பிரைட் லைட்ல நீங்க பார்க்கும்போது ஸ்கிராச்சஸ் தெரியும். பட் நார்மல் லைட்ல அந்த அளவுக்கு ஸ்கிராச்சஸ் தெரியறது இல்லை. ஏன்னா நான் போட்டிருக்கிறதுமே வந்து ஹை கிளாசி டைல்ஸ் தான். நார்மலா இருக்கும்போது தெரியாது, பட் நல்ல லைட்டிங்கோட நீங்க பார்க்கும்போது அந்த ஸ்கிராச்சஸ் வந்து விசிபிளா தெரியும். பட் மேட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த ஸ்கிராச்சஸ் ப்ராப்ளம் கிடையாது. பட் இதுல இருக்க பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரெகுலரா நம்ம கிளீன் பண்ணும்போதும் சரி, இல்லை நீங்க எப்பயாவது வாரத்துக்கு ஒரு முறை தொடச்சு கிளீன் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அழுக்கு வந்து டெபாசிட் ஆகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து கிளாசி டைலை கம்பேர் பண்ணும்போது மேட் டைலை மெயின்டைன் பண்றதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்பரா வந்து கிளீன் பண்ண முடியாதுன்றது தான் வந்து இதுல இருக்க டிராபேக். ஸோ சாய்ஸ் இஸ் யோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து வெர்டிஃபைடா இல்ல செராமிக்கா, டபுள் சார்ஜ்டு, அதே மாதிரி ஃபுல் பாடி வெர்டிஃபைட் டைல் அப்படின்னு இத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. எது வந்து சூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ இது என்னென்ன அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். வெர்டிஃபைட் டைல் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, கிளே ஒரு 20 to 30% குவாட் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலும் ரெசினும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பேக் பண்றது தான் வந்து வெர்டிஃபைட் டைல்ஸ். செராமிக் டைல் அப்படிங்கிறது ஃபுல்லாவே வந்து கிளேவால ஆனதா இருக்கும். நீங்க வந்து திருப்பி பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி லைட்டா ப்ரௌன் கலர்ல வந்து தெரியும் இல்லையா, அந்த இதெல்லாம் வந்து செராமிக் டைல். நெக்ஸ்ட், ஃபுல் பாடி வெர்டிஃபைட் டைல் அப்படிங்கிறது ஃபுல் டைலுமே நீங்க சப்போஸ் உடைச்சிங்க இல்ல சிப்பிங் ஆச்சு அப்படின்னாலுமே ஒரே ஈவன் கலரா இருக்கும், தனித்தனியா கலர் தெரியாது. நார்மல் வெர்டிஃபைட் டைல் பாத்தீங்கன்னா எங்கேயாவது எதையாவது போட்டு உடஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல கருப்பா ஒரு மாதிரி கிரே கலர்ல மாறிடும். பட் ஃபுல் பாடி வெர்டிஃபைட் டைல்ல அந்த மாதிரி மாறாது. நெக்ஸ்ட் இருக்கிறது டபுள் சார்ஜ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டபுள் சார்ஜ்னா வேற ஒன்றும் இல்லை, மேலே இருக்க அந்த கோட்டிங் வந்து டபுள் கோட்டிங்காக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் டேமேஜ் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பேசிக்கான டிஃப்ரென்ஸு.
இதுல எது கம்ஃபர்டபுளா இருக்கும் வீட்டுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கண்ணை மூடிட்டு நீங்க வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில இருக்கீங்க அப்படின்னா வெட்டிஃபைட் டைல் சூஸ் பண்ணிடுங்க. செராமிக் டைல் பக்கம் போகிறது அவ்வளோ அட்வைசபிளான விஷயம் இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்க டியூரபிலிட்டியா இருக்கட்டும், ஸ்ட்ராங்கா இருக்கட்டும், ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், எதை கம்பேர் பண்ணாலுமே செராமிக் டைலை விட வெட்டிஃபைட் டைல் தான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு டியூரபிலிட்டி அப்படிங்கிற சென்ஸ் நீங்க வருஷ கணக்கு அதை யூஸ் பண்ணும்போது ஒன்றும் ஆகாது. பட் செராமிக் டைல் ஈஸியா உடையறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டபுள் சார்ஜ், அதே மாதிரி ஃபுல் பாடி வெட்டிஃபைட் டைல், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குவைட் எக்ஸ்பென்சிவ் சைட்ல தான் இருக்கு. அஃபோர்டபுள் ரேஞ்சில் எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இருக்கிறது வந்து வெட்டிஃபைட் டைல்ஸ் தான். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் நல்லா இருக்குது அப்படின்னீங்கன்னா ஃபுல் பாடி வெட்டிஃபைட் டைல்ஸோ இல்லை வந்து டபுள் சார்ஜ் டைல்ஸோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த கிரேடு மாத்துறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். நெக்ஸ்ட் எந்த மாதிரி சைஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே 2x2 டைல்ஸ் தான் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஹாலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய டைல்ஸ் போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சீம்லெஸ் லுக் இருக்கும். வீடு இன்னும் கொஞ்சம் பிரைட்டா பெருசா தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ ஜாயின்ஸை மினிமைஸ் பண்ண உங்களோட ஃபினிஷ் வந்து வீட்டோட ஃப்ளோரிங் ஃபினிஷ் வந்து ரொம்ப அழகாவே இருக்கும். பட் நீங்க அந்த சைஸ் டிசைட் பண்றதை பொறுத்து தான் வந்து ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸிமம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4x8 வரைக்கும் இருக்கு. ஸோ நீங்க எந்த அளவுக்கு வந்து சைஸ் உங்களால அஃபோர்ட் பண்ண முடியுன்றதை பொறுத்து நீங்க அதை வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா சைஸ் பெருசாக ப்ரைஸும் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ நாங்கள் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2x4 அப்படிங்கிற டைல் தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஏன்னா ஜாயின்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாத்ரூம், கிச்சன், இந்த எல்லா இடத்துக்குமே வந்து ஒரே மாதிரி பெரிய டைல்ஸ் போடுறதும் ஒரு அட்வைசபிளான விஷயம் தான். ஜாயின்ஸ் கம்மியாக இருக்கிறது எப்பயுமே வந்து வீடு இன்னும் அழகா தெரியறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால முடிஞ்ச அளவுக்கு பெரிய டைல்ஸ் வந்து சூஸ் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரியான கலர் அண்ட் டிசைன் வந்து சூஸ் பண்ணலாம் வீட்டுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்க வீடு வந்து நல்ல பிரைட்டா உங்களுக்கு ஒரு ஹோட்டல் ரேஞ்சுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லைட் கலர் வந்து சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க லைட் கலர் போக போக வீடு வந்து கொஞ்சம் பெருசா தெரியும். கான்செப்ட் அதுதான், லைட் கலர்ஸ் ஆல்வேஸ் ஷோஸ் பிகர். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு லைட் கலர்ஸ் போங்க. முடிஞ்சா ஒயிட் கலர் பேட்டர்ன், மார்பிள் பேட்டர்ன்ல வருது இல்லையா, அந்த மாதிரி டைல்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு அது யூஸ்வலா எல்லார் வீட்லயும் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் மைல்டு பேஜ் கலர் அந்த மாதிரியாவது ட்ரை பண்ணுங்க. டார்க் கலர் போறீங்க அப்படின்னாவே வீடு அப்படியே குட்டி ஆயிடும். ரூம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூம்க்கு வந்து 10x10 ரூம் இருக்கிற இடத்துக்கு நீங்க ஒரு டார்க் கலர் போடுறீங்க அப்படின்னா வீடு இன்னும் ரொம்ப குட்டியா இருக்க மாதிரி இருக்கும், இருட்டா இருக்க மாதிரி இருக்கும். இதே நீங்க வந்து லைட் கலர் போடும்போது அது இன்னும் கொஞ்சம் பிரைட்டா தெரியற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைட் கலர் வந்து சூஸ் பண்ணுங்க. தென் டிசைன் வைஸ் பாத்தீங்கன்னா, டிசைன் அப்படிங்கிறது 2 மாடல் இருக்கு. லைக் ஒன்னு வந்து பேட்டர்ன்டா இருக்கும், இந்த டைலுக்கு அப்புறம் இதுதான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும். இன்னொன்று ரேண்டமான ஒரு டிசைன்ஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேட்டர்ன் இல்லாமல் ரேண்டம் டிசைன்ஸ் சூஸ் பண்ணும்போதும் வந்து நல்லாவே இருக்கும். பட் இது சாய்ஸஸ் எல்லாருக்குமே வேரி ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த பேட்டர்ன்ஸ் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் அகெயின் லைட் கலர்ஸாக சூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பெரும்பாலான ஹோட்டல்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால தான் இன்னும் ரூம் பெருசாக தெரியறதுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக அதில் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பெட்ரூம்க்கு எந்த மாதிரி டைல்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம்க்கு ஒரு டைல் பேட்டர்னும் பெட்ரூம்க்குலாம் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு கலர்ஸ்லையும் வந்து போடுறது இப்போ இருக்கு. பட் உண்மையில சொல்ல போனால் நீங்கள் எப்படிலாம் வந்து கலர்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அன்ஈவனாக வீடு வந்து ஒரு லுக்கை கொடுக்குது. ஸோ அந்த ரூம்ல இருக்கும்போது உங்களுக்கு வந்து தெரியாது, நல்லா இருக்க மாதிரி இருக்கும். பட் ஓவராலா நீங்க வந்து கம்பைன் பண்ணி பார்க்கும்போது அது ஏதோ ஒரு மாதிரி ஆட் ஒன் அவுட்டா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து ஒரே பேட்டர்னா வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஈவன் கிச்சன், பெட்ரூம், லிவிங் ரூம் எல்லா இடத்துலயும் ஒரே டைல் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு நீட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிங்கிள் கலர் பேட்டர்ன்ஸ்ல போயிடுங்க. நெக்ஸ்ட் எல்லாருக்கும் இருக்க டவுட் வந்து உட்டன் டைல் போடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுவாங்க. இப்போ நிறைய வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலேயே வந்து எங்க பார்த்தாலும் உட்டன் டைல் வந்து பெட்ரூம்க்கு போடுறாங்க. ஸோ இது எந்த உட்டன் டைல் அப்படிங்கிறது நான் ப்ராப்பரான உட்டுனால டைல் சொல்றேன். உட் மாதிரி டெக்ஸ்சர் இருக்க செராமிக் டைல்ஸோ இல்லை வெட்டிஃபைட் டைல்ஸோ நான் சொல்லலை, உட்டன் டைலே வந்து போடுறாங்க. அது உண்மையில பாசிபிளா, அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, உட்டன் டைல் வந்து டிசைன் பண்ணது எஸ்பெஷலி ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் எக்ஸ்ட்ரீம் வெயிலா இருக்கும், 6 மாசம் எக்ஸ்ட்ரீம் குளிரா இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ல மட்டும் உட்டன் டைல் தான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ எங்களுதுலயும் வந்து அதுதான் இருந்தது. பட் நாங்க அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இது என்னன்னா வின்டர் டைம்ல உங்களுக்கு வந்து ரூம்ல கால் வைக்கும் போது கொஞ்சம் அட்லீஸ்ட் சூடா ஒரு மாதிரி நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கணும் அப்படிங்கிறது
அப்படிங்கிறதுக்காக தான் உட்டன் டைல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் இதில் இருக்க பெரிய ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வெயிலோ தண்ணியோ படுது அப்படின்னா அது வந்து பெண்ட் ஆகிடுது, வளைஞ்சு மேலே வந்துடுது உட்டன் டைல்ஸ்லாம். இது எங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு 8 இயர்ஸாக இந்த மாதிரி உட்டன் டைல் இருக்கிற வீட்டில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்து ஆல்ரெடி இருந்த உட்டன் டைலையே வந்து எடுத்துட்டு வெட்டிஃபை டைல் போட்டதுக்கு காரணம், உடன் டைலில் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து தண்ணி போட்டு துடைக்க முடியாது, ரொம்ப மெலாக்க துடைக்கிற மாதிரி இருக்கும். பெட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுவுமே கஷ்டம். நோண்டி கிண்டி வச்சிருச்சுன்னா அதை திருப்பி மாற்றுற மாதிரி இருக்கும். குவைட் காஸ்ட்லியும் கூட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி படக்கூடாது, வெயில் படக்கூடாது, இத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும்போது நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு அது செட் ஆகாது. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னாலுமே உட்டன் டைல் அப்படிங்கிறது ஒரு லக்ஸரி அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ரொம்ப அதிகம். அதுக்கு பதிலாக நீங்கள் வேணும்னா வெர்டிஃபை டைல்ஸ்லேயே வந்து டெக்ஸ்சர் மாதிரி வருது இல்லையா, உட்டன் டெக்ஸ்சர், அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாமே தவிர ஒரு லைக் அந்த ஒரு பாஷ் அந்த ரிச் லுக் கொடுக்கும் அப்படின்ற ஒத்த வார்த்தைக்காக நீங்கள் அதை போட்டிங்க அப்படின்னா அதை விட பெரிய முட்டாள்தானே வேறு எதுவுமே இருக்காது. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி சூஸ் பண்ணாதீங்க. அது நமக்கு செட் ஆகாதுன்றதான் உண்மை. அது யாருக்குன்னா வீட்டில் குழந்தைங்களே இல்லை, நாங்கள் மட்டும்தான் சும்மா அப்படி தழுக்க போயிட்டு வரோம் அப்படின்னாலும் ஓகே. பட் அகெயின் அதுலேயுமே தண்ணி படக்கூடாது, வெயில் படக்கூடாதுன்றப்ப அதெல்லாம் பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு மெயின்டைனும் பண்ண முடியாது, ஒர்த்தே இல்லை, அதுதான் உண்மை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உட்டன் டைல் அவாய்ட் பண்ணிடுங்க, அது வேலைக்கு ஆகாது. மேக்ஸிமம் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 இயர்ஸ் தான் வரும். அதுக்கு மேலே அது வந்து ஃபுல்லாக ஒன்றா உடைய ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்க, எங்கள் வீட்டில் இது இப்படிதான் கரெக்டாக பாத்ரூம் ஏரியாலாம் வந்து அது லைட்டாக உடைய ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊறி ஊறி ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரூமே வந்து ஒரு மாதிரி டம்ப் ஸ்மெல் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் செட் ஆகாம தான் நாங்கள் வந்து உட்டன் டைலை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாத்ரூம்க்கு எந்த மாதிரி டைல்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கலர் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்க. பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா டார்க் கலர்ஸ் போயிடுவாங்க, அப்போதான் அழுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் வந்து அழுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக டார்க் கலர் போக போக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த சால்ட் வாட்டரோட டெபாசிட்லாம் வந்து ரொம்ப ஓவராக அதிகமாகிட்டே இருக்கும். உங்களுக்கு அது தெரியவே தெரியாது, அதனால கிளீனும் பண்ண மாட்டீங்களா. ஸோ ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் என்ன ஆகுனா ரொம்ப ஓவராக அது அக்குமுலேட் ஆகிட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அதை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் லைட் கலர்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி கண்ணில் வந்து அழுக்கு பட்டுகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னாலும் இதே விஷயம் தான் டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்குது. சின்னதாக எதனா ஒரு கரை இருந்தால் கூட டப்புன்னு கண்ணில் படுதா, ஸோ அது வந்து விசிபிளாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ டப்புன்னு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே தான் இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு லைட் கலர்ஸ் போனீங்க அப்படின்னா டீப் கிளீனிங்க்கு நமக்கு அவசியம் கிடையாது. டெய்லி பேசிஸ்லையோ இல்லை வீக்லி ஒன்ஸோ நீங்கள் கரெக்டாக ரெகுலராக க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ஒயிட்டு தான் அப்படின்னு கிடையாது, அட்லீஸ்ட் மைல்டு கலர்ஸ் போங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவே வந்து ஒயிட்டு தான். ஸோ ஒயிட் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இது வரைக்கும் 1.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. இது வரைக்கும் எனக்கு பெருசாக அது பர்டனாக எனக்கு தெரியல. ஸோ நீங்களும் உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போயிடுங்க. பெரும்பாலான வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டெக்ஸ்சர் இருக்க டைல்ஸ் தான் வந்து பாத்ரூம்க்கு போடுவாங்க, ஃப்ளோரிங்க்கு. அப்போதான் வழுக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருப்போம். பட் உண்மையிலே சொல்ல போனால் மேட் டைல்ஸ் வந்து தண்ணி பட்டாலுமே வழுக்கிறது இல்லை, அது நல்லாவே இருக்குது. இன்ஃபேக்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ என்னோட டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2x2 டெக்ஸ்சர்ஸ் இல்லாமல் பிளெயினான மேட்டு தான் போட்டிருக்கேன் ஃப்ளோரிங்க்கு. ஸோ இதுதான் வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, க்ளீனிங்க்கும் எனக்கு ஈஸியாக இருக்கிறதுனால நான் இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி டெக்ஸ்சர் இல்லாத மேட் டைல் வந்து சூஸ் பண்ணலாம், பாத்ரூம்க்கு இன்னும் அழகாக இருக்கும். ஸோ என்னோட வீடு வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது தான். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து சில மாற்றும் போது இன்னும் கொஞ்சம் எலகண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வால் டைல். பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் வால் டைலில் மேட் போவாதீங்க, கிளாசி போங்க. ஏன்னா அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும். சோப்லாம் வந்து பட நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கிளாசி டைல் ஈஸியாக இருக்கும். மேட் டைல் வந்து ரொம்ப ஹார்டாக வந்து அழுக்குங்களை பிடிச்சிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வால்க்கு வந்து கிளாசி டைலும் ஃப்ளோருக்கு மேட் டைல் தான் போடணும். அந்த இடத்துல வந்து நீங்கள் கிளாசி டைல் போட்டுறாதீங்க, வழுக்கி விட்டுரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பாத்ரூமே. நெக்ஸ்ட்டு டைல்ஸை லே பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸர் வந்து விடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 2 mm விட்டால் போதும் அப்படின்னு நினச்சோம் ரூம் ஹால்க்குலாம். பட் 2 mm அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மினிமம் 3 mm வைக்கிற மாதிரி பாருங்கள். பாத்ரூம்க்குலாம் கரெக்டாக நாங்கள் 3 mm வந்து விட்டுருந்தோம் ஸ்பேஸர். பட் ஹாலுக்கும் பெட்ரூம்க்கும் நாங்கள் விட்ட ஸ்பேஸர் பத்தலையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல்
சொல்லியாச்சு. ஸோ நீங்களும் வந்து ஒரு ஸ்பேஸர் விட்டு நீங்கள் கரெக்டாக வந்து டைலை லே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 mm மினிமம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்கிட்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நம்ம வந்து வால்லேருந்து வெளியே வர மாதிரி தனியாக இருக்கும் இல்லையா. ஸோ நாங்கள் என்ன யோசிச்சோன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இடத்த பிடிக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி அது இங்கே லே பண்ணி வச்சிருந்த நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அது மட்டும் தனியாக கழண்டு வர மாதிரி இருந்தது. ஸோ அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வாலையே வந்து லைட்டாக க்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாலோட ஈவன் லெவலில் வர மாதிரி இந்த ஸ்கிட்டிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஈவன் நாங்கள் வீட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கார்னர்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு பட்டி வந்து விற்கிறாங்க. இது நாங்கள் அப்போ தேடிட்டு இருக்கும்போது லாஸ்ட் இயர் எங்களுக்கு கிடைக்கல. பட் இப்போ வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பட்டி வந்து வாங்கிட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த 2 டைல் வந்து இப்படி ஜாயின் ஆகிற இடத்துல வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி நல்ல அழகான ஒரு லுக் வந்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பராக இருக்கும் இந்த ஸ்கிட்டிங்க்கு. பட் எங்களுக்கு அது கிடைக்காததுனால எங்களால் பண்ண முடியல. பட் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து அடிக்கடி ஏதாவது இடிச்சோ உடையறதுக்கு வாய்ப்போ அதெல்லாம் இல்லை இது யூஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட் கிச்சனோட ஃப்ளோரிங்க்கு என்ன மாதிரி டைல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மேட் டைல் போயிடணும் கிச்சனுக்கு. அப்போ தான் வந்து தண்ணி பட்டா நம்ம வழிக்கு விட மாட்டோம் அப்படின்ற ஒரு கன்சர்ன் இருக்கும். பட் ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா முன்ன காலத்துலலாம் நம்ம நிறைய தண்ணி ஊற்றி கழுவி அப்படி புழங்குற கிச்சன்ஸ். பட் இப்போ மாடுலர் கிச்சன் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் யாரும் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கிச்சனில் யூட்டிலைஸ் பண்ணுறவங்க யாருமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடியே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கரண்ட்டாக இருக்கிற கிச்சனில் எப்படி வந்து தண்ணி ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சிங்க் ஏரியாவில் மேட் போட்டு தான் யூஸ் பண்ணுறேன், அந்த அளவுக்கு தண்ணி பொதன்னு ஊற்றி ஒர்க் பண்ணுற ஆள் நான் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தைரியமாக நீங்கள் வந்து கிளாஸி போயிடலாம். இல்லை எனக்கு எப்பயுமே வீடு நச்சன்னு தண்ணியோட தான் இருப்பேன், நிறைய தண்ணி ஸ்பில் ஆகும் கீழே அப்படின்னீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து கிளாஸி டைல் போகாதீங்க. நான் போட்டிருக்கிறது கிளாஸி டைல் தான். எனக்கு அந்தளவுக்கு தண்ணி வந்து ஃப்ளோரில் படாது. அதனால் வந்து இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்ல ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்குமே வந்து மேட் போட்டிருக்கேன். ஸோ சின்னதாக எதனா கொட்டினா கூட அந்த மேட்டில் விடுற மாதிரி தான் நான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் கிளாஸி தான் போட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் இப்படி பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து தண்ணி ரொம்ப புழக்கத்தில் வச்சிடல அப்படின்னீங்கன்னா அழுக்கெல்லாம் வழுக்காது. ஒன்றும் ஆகலை, 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில் நவ் இட்ஸ் குட். ஸோ நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் கிச்சன்ல வந்து மேட்டு போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி தண்ணி பட்டு அதனால வழுக்கி விடாது அப்படின்றது ஒரு ரீசனா இருந்தாலும், சப்போஸ் நீங்க வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எப்போ பார்த்தாலும் கீழே இறக்கிறீங்க, அதே மாதிரி எண்ணெய் எல்லாம் தெரிச்சு கீழே விழுது அப்படிங்கிற பட்சத்துல அது என்ன ஆகுதுன்னா மேட் டைல கிளீன் பண்ண கஷ்டமா இருக்கும். ஈஸியா அழுக்கு டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய நேரம் நம்ம கிச்சன்ல புழங்கும் போது அந்த அழுக்குங்கள்லாம் வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுலாம் ஒரு ட்ராபேக்காக மேட் டைலில் இருக்குது. ஸோ சாய்ஸஸ் இயர்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண பாருங்கள். அதே மாதிரி லெவலிங் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். பாத்ரூம்லலாம் வந்து நீங்கள் கரெக்டாக லெவல் பார்த்து வாட்டர் ஃப்ளோ வந்து செக் பண்ணாமல் லே பண்ணிட்டாங்க அப்படின்னா டபுள் ட்ரிபிள் செலவாயிடும். எங்கள் பாத்ரூமில் அப்படி தான் ஆயிடுச்சு. ஃப்ளோ வந்து கரெக்டாக வைக்காததுனால எங்களுக்கு வந்து தண்ணி ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆகிட்டு அப்படியே நிற்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக திருப்பி நாங்கள் வந்து ஒரு பெரிய ட்ரைனேஜ் வந்து கட் பண்ணி எடுத்து திருப்பி வச்ச மாதிரி டபுள் செலவாயிடுச்சு எங்களுக்கு. ஸோ நீங்கள் ஃப்ளோ வைக்கும்போது கரெக்டாக ஃப்ளோ வைக்கிறாங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போதே அந்த கோலிலாம் வச்சு செக் பண்ணிவிட்டு சரியில்லை அப்படின்னா இம்மிடியேட்டாக அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக லெவல் வைக்கிற மாதிரி பாருங்கள். இல்லைன்னா ஃப்ளோ தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல. ஸோ வால்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வாட்டர் ஃப்ளோ வந்து டைல் லே பண்ணும்போது ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.